வெல்கம் டு மனேராஸ் பாக்ஸ். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் பண்ணலாம். அது நீங்கள் டின்னராகவோ பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். அது ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு கையில் இருக்கிற பொருட்கள் வச்சே பண்ண முடியும். அதுக்காக நான் இப்போ 1 கப் கோதுமை மாவும் 2 முட்டையும் எடுத்துருக்கிறேன். பின்ன தேவைக்கு வெஜிடபிள்ஸு, அது வெஜிடபிள்ஸ் உங்கள் கையில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எடுத்தாலே போதும். நான் 1 கப் கேபேஜ் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய கேரட்டில் ஹாஃப் எடுத்துருக்கிறேன். அது ஒரு ஹாஃப் கப்போட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்மால் சைஸு ஆனியன் எடுத்துருக்கிறேன். 2 க்ரீன் சில்லி எடுத்துருக்கிறேன். இது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் கொரியாண்டர் லீஃப் எல்லாம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்கள் கையில் இப்போ பீன்ஸு, கேப்சிகம் என்ன இருந்தாலும் எடுக்கலாம். ஒரு வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் கேபேஜ் மட்டுமா வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் இது சுவையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது அதனால் உங்கள் கையில் இன்ஸ்டண்ட்டாக என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எடுக்கலாம். அது ஒரு அளவு ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் இருக்கிற மாதிரி தான், அளவு இல்லை. அதுக்கு மாவு கூட நீங்கள் ஃபுல் வேணும்னாலும் ஃபுல்லாக எடுக்கலாம். அது கேக்கு எடுக்கிற மாதிரி கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு இது இல்லை. அப்போ இதில் பேஸாக போடுறதுக்காக நான் இப்போ ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் லைட்டாக சாட் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ அதுக்காக நான் இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், ஒலிவ் ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் கீயோ பட்டரோ கூட விடலாம். அதில் 1 to 2 டேபிள் ஸ்பூன் வரை நீங்கள் விடலாம். இதில் நமக்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோயை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அது நல்ல கலர் சேஞ்ச் ஆக வேண்டிய தேவையில்லை, அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அவ்வளோதான். அப்போ லைட்டாக ஒன்று அது குக் ஆனாலே போதும். லைட்டாக அது ஆயில் ரொம்ப ஹீட் ஆனதுனால அது கலர் மாறி போச்சு. எனக்கு ஒன்று ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அந்த சேம் பேன்லேயே நமக்கு அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் போட்டு ஒன்று சாட் பண்ணி எடுக்கலாம். அது எக்ஸ்ட்ரா ஆயிலோ கீயை விட வேண்டிய தேவையில்லை. அந்த சேம் பேனில் உங்கள் கையில் உள்ள வெஜிடபிள்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒன்று எடுத்தால் போதும். லைட்டாக கலர் மட்டும் சேஞ்ச் ஆன போதும், அதிகமாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரை நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். இது ரொம்ப ஈஸியாக பேச்சுலர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ரீதியில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் உள்ள வெஜிடபிள்ஸ் வச்சே பண்ணலாம். கோதுமை மாவானதுனால நமக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க. இப்போ இதில் நான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம் உள்ள வெஜிடபிள்ஸ் போட்டாலே போதும். நமக்கு ரொம்ப ஈஸியாக நல்ல சத்தான பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இது இன்ஸ்டண்ட்டாக எல்லாருக்கும் பண்ண முடியும். இப்போ பிள்ளைங்க இருக்கிறவங்க இதை க்ரீன் சில்லி ஸ்கிப் பண்ணலாம் உங்களுக்கு. இப்போ நான் இங்கே 2 முட்டை எடுத்துருக்கிறேன். இதுக்காக 1 கப் மாவானதுனால 2 முட்டை எடுத்துருக்கேன். அது நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுங்க, மிக்சியில் கூட போட்டு எடுக்கலாம். நல்லா பீட் பண்ணி அதில் 1 கப் கோதுமை மாவு கலக்கிறேன். நான் இப்போ இந்த இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு, இது ஒரு 2-3 பேருக்கு இது சாப்பிட முடியும். இப்போ நமக்கு சாட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸும் கூட போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். நீங்கள் 1 கப் தண்ணி எடுத்துகிட்டு தேவைக்கு ஊற்றினா போதும், எல்லாம் சேர்த்து ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். அது எனக்கு இப்போ 1 கப் கரெக்டாக இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் எடுக்கிற மாவோட அளவு கூடுதலாகவோ குறைச்சலாகவோ இருந்தாச்சுன்னா அதுக்கு தண்ணியோட அளவு வித்தியாசப்படும். இப்போ இது கரெக்ட், இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்கும் இல்லை, ரொம்ப லூஸும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, இது கரெக்டு, இப்படி தான் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் மட்டும் போதும், ஒரு ஆளுக்கு தேவையானா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு மட்டும் எடுத்து பண்ணலாம். இதில் நீங்கள் தேவைக்கு உப்பு போடணும். உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது இப்போ 2-3 பேருக்கு சாப்பிடலாம். இது 1 கப் எடுத்ததுனால நான் சின்னது கூட பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 3 டேபிள் ஸ்பூனில் கோதுமை மாவில் இப்போ நான் இது நமக்கு பேன் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் கூட போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஹீட் பண்ண வச்சுருந்த பேனில் நமக்கு சாட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ ஸ்லைசஸ் பேஸாக போட்டிருக்கேன். பொட்டேட்டோ பேஸ் போடும்போது தான் நல்ல டேஸ்ட் வரும். அது மட்டும் இல்லை, அடி பிடிக்காமல் ஈஸியாக நமக்கு வரும், பண்ண முடியும். நீங்கள் ஹீட்டு ரொம்ப ஃப்ளேம் ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், ரொம்ப லோயும் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இதில் நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்ரு ஊற்றலாம். நான் கொஞ்சம் பொட்டேட்டோ அதிகமாக வச்சுருக்கேன், உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம்னா கொஞ்சமாக போட்டாலே போதும் அந்த பேஸு. அதுக்கு மேலே நான் கொஞ்சம் டொமாட்டோவும் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். இது சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் க்ரஷ்டு சில்லி கூட மேலே போடுறேன். க்ரஷ்டு சில்லி வேறு ஒன்றும் இல்லை, நம்ம காஞ்ச மிளகாய் ஒன்று மிக்சியில் போட்டு ஒரு சுட்டி எடுத்தாலே இவ்வளோ க்ரஷ்ஷாக வரும். அது நீங்கள் விருப்பம்னா போட்டால் போதும். இப்போ இது நமக்கு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நான் குக் பண்ணியிருக்கிறேன்.
அது நான் சூடான தோசை தவாயில் அதை அப்படியே நான் திருப்பி போடுறேன். உங்களுக்கு அதை பேனில் அப்படியே திருப்பி போட முடிஞ்சால் அப்படியே திருப்பி போடலாம். எனக்கு அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, திருப்பி போட முடியாததுனால தான் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கமுத்தி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அந்த சேம் பேனாலே அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நெக்ஸ்ட்டு குக் பண்ணால் போதும். 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். அதிகமாக குக் பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு சின்னது பண்ணுறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவும் 1 முட்டையும் எடுத்து நான் பண்ணுறேன். தேவைக்கு உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். அந்த சால்ட்டு போட்டிருக்கான். இது பீட் பண்ணி எக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். இதில் நான் ஒரு பிஞ்சு கரம் மசாலாவும் ஒரு பிஞ்சு இது தான் எடுத்துருக்குறேன், பெப்பர் பவுடர் தான் எடுத்துருக்குறேன். நான் இதில் தேவைக்கு ஒரு 1/2 கப் தண்ணி வேணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. சாதாரண நேரமே பண்ணது மாதிரி சின்ன பேனில் விட்டு பண்ணலாம். நான் இது பேஸ் பொட்டேட்டோ போடல, நீங்கள் போடுங்க, போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது சேம் அது மாதிரி தான் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துருக்குறேன். இதுக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் போதும் இந்த சின்னது குக் பண்ணுறதுக்கு. அது மாதிரி 10 மினிட்ஸ் ஒன்றும் தேவைப்படாது. அப்போ நமக்கு இப்போ பெருசு நான் இப்போ இங்கே கொண்டு வந்திருக்கேன். நல்ல மணமாக நல்ல சுவையாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க உள்ளவங்க காரம் பார்த்து போட்டால் போதும். இந்த க்ரஷ்டு சில்லியும் க்ரீன் சில்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, சின்ன பிள்ளைங்க உள்ளவங்க. அது இன்ஸ்டண்ட்டாக எல்லாருக்கும் பண்ண முடியும். இது ரொம்ப டேஸ்ட்டு அவ்வளோக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஓரத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது ரெட் கலரில், மனேராஸ் பாக்ஸோட ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கூட ஒன்று கிளிக் பண்ணியாச்சுன்னா இப்போ பெல் பட்டன் வரும். பெல் பட்டன் கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆல்னு சொல்கிற ஆப்ஷன் வரும். அது கூட கிளிக் பண்ணால் தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்போ எல்லோரும் நீங்கள் இது ட்ரை பண்ணணும். ரொம்ப டேஸ்டி. தேங்க்யூ.